கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சவுதி அரேபியாவின் முக்கிய எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களும், அதற்கு பதிலடியாக அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா இணைந்து நடத்திய வான்வெளி தாக்குதல்களும் அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளன. சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணம் மற்றும் ரியாத் பிராந்தியங்களில் அமைந்துள்ள முக்கிய ஆற்றல் மற்றும் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் இலக்கு வைத்து பல ட்ரோன்கள் ஏவப்பட்டிருக்கிறது. எனினும் சவுதியின் வான் பாதுகாப்பு படைகள் வான்வெளியிலேயே அந்த ட்ரோன்களை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தி அழித்துள்ளன. ஈராக் எல்லை பகுதியிலிருந்து ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்புகளால் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சவுதி பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் துர்கி அல் மாலிகி குற்றம் சாட்டினார். சவுதி அரேபியா தன் நிலப்பரப்பையும் தேசிய வளங்களையும் பாதுகாக்க அனைத்து சட்டப்பூர்வ உரிமைகளையும் கொண்டுள்ளதாக தெரிவித்தது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சாசன பிரிவின் 51வது படியாக வழங்கும் சுய பாதுகாப்பு உரிமையின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா பரந்தளவிலான போரை விரும்பவில்லை என்றாலும் தங்களின் இறையாண்மைக்கு எதிராக வரும் எந்தவொரு அச்சுறுத்தலுக்கும் தீர்க்கமான பதில் அளிக்கப்படும் என எச்சரித்தது. சவுதியின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் அமெரிக்க படைகள் மீதான அச்சுறுத்தல்களுக்கு பதிலடியாக அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபிய படைகள் இணைந்து ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களின் தளங்கள் மீது துல்லியமான வான்வெளி தாக்குதல்களை நடத்தின. ஈராக்கின் கிர்குக் மாகாணத்தில் உள்ள கதாயிப் அல் இமாமல்லி குழுவினுடைய கட்டமைப்புகள் மற்றும் சலாடின் மாகாணத்தில் உள்ள அமர்லி பகுதிகளின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஈரான் புரட்சிகர காவல் படையால் வழிநடத்தப்படும் அமைப்புகள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் எதிர்காலத்தில் நடத்தப்படும் எந்தவொரு தாக்குதலுக்கும் அமெரிக்காவிடமிருந்து கடுமையான இராணுவ பதில் கிடைக்கும் என்பதற்கான எச்சரிக்கையாக மாறியுள்ளது. ஈரானிய அரசு ஊடகங்கள் மூலம் பேசிய இராணுவ அதிகாரி ஒருவர் சவுதி மீதான தாக்குதல்களுக்கு ஈரானுக்கும் எந்த தொடர்பு இல்லை எனவும் குற்றச்சாட்டுகள் முற்றிலுமாக மறுத்திருக்கிறார். இந்த நிலையில் ஈராக் பிரதமர் அலி அல் சுடானி இது குறித்து பாதுகாப்பு முகமை விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்கிறார். ஈராக்கில் உள்ள இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் இந்த குற்றச்சாட்டுகளை பொய்யென கூறி இந்த தாக்குதலை ஹூதிகள் நடத்தியிருக்கலாம் என குறிப்பிடுகிறது. அதே காலகட்டத்தில் வட ஈராக்கினுடைய குர்திஸ் பிராந்தியத்தில் அமைந்துள்ள நாட்டின் மிகப்பெரிய எரிவாயு நிலையமான கோர்மோர் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. சுலைமானியா மாகாணத்தில் உள்ள இந்த நிலையில் சேதமடைந்தால் மின்சார விநியோகம் பாதிக்கும் நிலை ஏற்படும். மேலும் ஏர்பில் நகரில் அமெரிக்க தூதரக பகுதியின் அருகே பல வெடிப்பு சம்பவங்களும் பதிவாகின. தொடர்ச்சியாக நடக்கும் இந்த தாக்குதல்களும் சவுதி அமெரிக்க கூட்டுப்படைகளின் பதில் தாக்குதல்களும் மத்திய கிழக்கின் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பிராந்திய அமைதியை பெருமளவில் பாதிக்கும் சூழலை உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் கடந்த பல ஆண்டுகளாக வளைகுடா பிராந்தியத்தில் நேரடி இராணுவ நடவடிக்கைகளை தவிர்த்து சார்பு அமைப்புகள் மூலமாகவே தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்கா ஆகியவை ஈராக்கில் உள்ள ஆயுத குழுக்களின் தளங்கள் மீது இணைந்து நடத்திய துல்லிய தாக்குதல்கள் இந்த நிழல் போர் அணுகுமுறையின் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. எல்லை தாண்டி வரும் அச்சுறுத்தல்களுக்கு இனி அமைதி காக்கப்பட மாட்டாது என்பதையும் தற்காப்பு உரிமையை பயன்படுத்தி நேரடியாக தாக்குதல் நடத்த தயங்க மாட்டோம் எனவும் சவுதி அரேபியா தகவல் வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணம் உலகின் முன்னணி எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் ஏற்றுமதி மையமாக திகழ்கிறது. இந்த நிலையில் அஸ்வாக் ரஸ் தனூரா உலகளாவிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பில் பெரும் பங்கு வகிக்கிறது. இப்போது சிறு இடையூறும் கச்சா எண்ணெய் விலையை சர்வதேச அளவில் உடனடியாக உயர்த்தக்கூடும் என்று நம்பப்படுகிறது. அதேபோல கோர்மோர் எரிவாயு மையம் குர்திஸ் பிராந்தியத்தின் 70% அதிகமான மின் உற்பத்தியை தாக்கி பிடிக்கிறது. இந்த நிலையத்தின் மீதான தாக்குதல் உள்ளூர் பொருளாதாரத்தையும் மின் விநியோகத்தையும் நேரடியாக பாதிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பு எச்சரிக்கை காரணமாக எண்ணெய் மற்றும் எரிவாயு கட்டமைப்புகளை இலக்கு வைத்து வரும் பிராந்திய பிரச்சினை மட்டுமல்ல, இது உலகளாவிய விநியோக சங்கிலியை பாதிக்கும் சர்வதேச பொருளாதார அச்சுறுத்தலாகும். இந்த சம்பவங்கள் ஈராக் நாட்டின் இறையாண்மைக்கும் அதன் உள்நாட்டு அரசியலுக்கும் பெரும் சவாலாக மாறியுள்ளது. நாட்டின் அதிகாரபூர்வ இராணுவத்திற்கு அப்பாற்பட்டு இயங்கும் ஆயுத குழுக்களை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு ஈராக் அரசு தள்ளப்பட்டுள்ளது. ஈராக் பிரதமர் பிராந்திய அமைதிக்காக வெளியுறவு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கும் வேளையில் ஈராக் மண்ணிலிருந்து சவுதி மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக எழும் குற்றச்சாட்டுகள் பக்தாத்தின் தூதரக முயற்சிகளை பாதிக்கின்றன. மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்கா தன் கவனத்தை குறைத்துக் கொள்கிறது என்ற பார்வையை இந்த கூட்டு தாக்குதல் மாற்றி அமைத்துள்ளது.
அமெரிக்க மத்திய கட்டளையகம் சவுதி ஆயுதப்படைகளும் இணைந்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை ஒருங்கிணைப்பு எந்த அளவுக்கு வலுவாக உள்ளது என்பதை காட்டுகிறது. எதிர்காலத்தில் வளைகுடா கூட்டாளி நாடுகள் மீதான அல்லது அமெரிக்க படைகள் மீதோ நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு உடனடி இராணுவ பதில் நிச்சயம் என்பதை இந்த கூட்டு நடவடிக்கை உணர்த்தி நிற்கிறது என்று கூற முடியும். வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் இந்த மோதல் போக்கு பிராந்திய அமைதி என்பதும் வெறும் தற்காலிக அமைதி ஒப்பந்தங்களால் மட்டும் சாத்தியமாகாது என்பதை உணர்த்துகிறது. எரிசக்தி மையங்களின் பாதுகாப்பு, சட்டவிரோத செயற்பாட்டு, தொழில்நுட்ப கட்டுப்பாடு மற்றும் சார்பு அமைப்புகளின் ஆயுதங்களை கட்டுப்படுத்துதல் ஆகியவை இனிவரும் நாட்களில் மத்திய கிழக்கின் ஸ்திரத்தன்மையை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக இருக்கப் போகிறது என்பது மாத்திரமே உண்மையாகும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்காவின் கூட்டு பதில் தாக்குதல்கள் மூலம் வெடித்துள்ள இந்த புதிய அத்தியாயம் வெறும் இரண்டு தரப்பு இராணுவ மோதல்கள் என்பதையும் தாண்டி சர்வதேச அரசியல் வரைபடத்தையே ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தும் ஒரு முக்கிய திருப்பு முனையாக உருவெடுத்துள்ளது. கடந்த சில சதாப்தங்களாக தொடரும் அதிகார போட்டிகள், பிராந்திய மேலதிக்க ஆசைகள் மற்றும் சார்பு அமைப்புகள் மூலமாக நடத்தப்படும் மறைமுக போர்கள் ஆகியவை இப்போது எல்லையை கடந்து நேரடி போராக உருவெடுக்கும் பேராபத்தை எதிர்கொண்டுள்ளது. உலக பொருளாதாரத்தின் எஞ்சின் என்று அழைக்கப்படும் வளைகுடா பிராந்தியத்தின் எண்ணெய் மற்றும் எரிவாயு கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை அசைத்து பார்க்கும் வல்லமை கொண்டவை. சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாண எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளும் வட ஈராக்கின் கோர் மோர் எரிவாயு மையமும் இலக்கு வைக்கப்பட்டது சர்வதேச விநியோகச் சங்கிலியின் நிலைகுலையச் செய்யும் உத்தியாகும். உலக நாடுகள் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணவும் போராடி வரும் வேளையில் வளைகுடா எரிசக்தி மையங்களின் மீதான சிறு இடையூறு கூட உலகளாவிய பொருளாதார மந்த நிலைக்கு வழிவகுக்கும். நேற்றைய இன்றைய நவீன போர்க்களங்களில் ட்ரோன்கள் மற்றும் துல்லிய வழிகாட்டு ஏவுகணைகளின் பயன்பாடு அதிகரித்துள்ள சூழலில் அரசற்ற ஆயுத குழுக்களை பயன்படுத்தி எதிரிகளை மறைமுகமாக தாக்குமுத்தி அதிகரித்து வந்தது. இருப்பினும் இந்த தாக்குதலுக்கு சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவும் ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் பிரிவு 51 சுட்டிக்காட்டி நடத்திய நேரடி பதில் தாக்குதலானது மறைமுக தாக்குதல்களுக்கு பின்னணியில் இருப்பவர்களும் நேரடி இராணுவ விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்ற வலுவான சர்வதேச செய்தியை உரக்கச் சொல்லியுள்ளது. இது ஈராக் போன்ற நாடுகளின் உள்நாட்டு இறையாண்மைக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தியுள்ளதுடன் தம் நாட்டின் எல்லைக்குள் இயங்கும் கட்டுப்பாடற்ற ஆயுத குழுக்களை கட்டுப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்தையும் பக்தாத் அரசுக்கு உருவாக்கியுள்ளது. மத்திய கிழக்கில் இருந்து அமெரிக்கா தனது இராணுவ கவனத்தை குறைத்துக் கொண்டு ஆசிய பசிபிக் பிராந்தியத்தை நோக்கி நகர்கிறது என்ற சர்வதேச அரசியல் வல்லுநர்களின் கணிப்புகளை இந்த கூட்டு தாக்குதல் பொய்யாக்கியுள்ளது. அமெரிக்காவின் சென்ட்காம் மற்றும் சவுதி படைகளின் இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை பிராந்திய கூட்டாளிகளின் பாதுகாப்பிலும் சர்வதேச வான்வெளி மற்றும் கடல்சார் வர்த்தக பாதைகளை பாதுகாப்பதிலும் அமெரிக்கா தொடர்ந்து உறுதியோடு இருக்கும் என்பதை பறைசாற்றுகிறது. அதே வேளையில் இது ஈரான் மற்றும் அதன் ஆதரவு அமைப்புகளுடனான மோதலை மேலும் தீவிரப்படுத்தி ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் ஒரு கட்டுக்கிடங்காத போர் மண்டலமாக மாற்றும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் வளைகுடா பிராந்தியத்தில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் திரும்புவது என்பது வெறும் தற்காலிக போர் நிறுத்தங்களோ அல்லது இராணுவ பலப்பிரயோகத்திலோ மட்டும் சாத்தியமாகாது என்பதனை உணர்த்தி நிற்கிறது. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.